இஸ்ரேலின் தீவிர தாக்குதலால காசாவை முழுவதுமாக தன் கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு வருது. இதனால காசா மக்கள் உயிர் பிழைப்பதற்காக கடுமையாக போராடிட்டு வராங்க. காசாவில் தற்போது நடப்பது என்ன, இந்த மோதலின் பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக இந்த செய்தியில் பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போரின் போது 6 மில்லியன் யூதர்கள் செய்யப்பட்ட சம்பவம் அனைவரும் அறிந்த ஒன்று. இதையடுத்து உலகெங்கிலும் உள்ள யூதர்களுக்கு பாதுகாப்பான இடம் தேவை என்ற எண்ணம் தோன்றியிருக்கிறது. முதல் உலகப் போருக்கு பிறகு பாலஸ்தீன பகுதி பிரிட்டிஷ் கீழ் இருந்திருக்கிறது. இதனால் 1917 பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் ஆர்தர் பால்ஃபர் பாலஸ்தீனத்தின் யூதர்களுக்கு தேசிய இல்லம் அமைக்க ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. இதற்கு அடுத்த கட்டமாக தான் யூதர்கள் பாலஸ்தீனத்தில் குடியேறி இருக்காங்க. இரண்டாம் உலக போருக்கு பிறகு 1947 ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீனத்தை யூத நாடு, அரபு நாடு என இரண்டாக பிரிக்கும் திட்டத்தையும் முன்மொழிஞ்சிருக்கு. இதை யூதர் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனா அரபு நாடுகள் கடுமையாக எதிர்த்திருக்கின்றனர். இந்த திட்டம் நிறைவேறாத நிலையில தான் 1948 பிரிட்டன் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து யூதர் தலைவர்கள் இஸ்ரேலை சுதந்திர நாடாக அறிவிச்சிருக்காங்க. இதனால பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலங்களை இழந்ததாகவும் உணர்ந்து 1967 நடந்த போர்ல இஸ்ரேல் காசா பகுதி, மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க. இப்பகுதிகளில் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறி யூதர் குடியேற்றங்களை அமைத்திருந்துச்சு. இதற்கு பாலஸ்தீனர்கள் கடும் எதிர்ப்பையும் தெரிவித்ததன் விளைவாகவே தான் இரு தரப்பிற்கும் இடையே மோதலானது தொடர்ந்து நீடித்து கொண்டே வந்திருக்கு. 2007 காசாவில் தேர்தல் மூலம் ஆட்சிக்கு வந்தது ஹமாஸ் இஸ்லாமிய போராளிகள் அமைப்பு. அவர்களின் நோக்கம் இஸ்ரேலை அங்கீகரிக்க மறுப்பது, இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத போராட்டத்தை ஆதரிப்பதுதான். ஹமாஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு காசா மீது கடுமையான பொருளாதார தடைகளை இஸ்ரேல் விதிச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் காசாவில் வறுமை, வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால இரு தரப்பிற்கும் இடையேயான மோதல் தீவிரமாகிய நிலையில கடந்த 2023 ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேல் மீது பெரிய அளவிலான தாக்குதலையும் நடத்தி அதுல நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியர்களும் பல நாடுகள் கடத்தப்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த தாக்குதல் தான் தற்போதைய போருக்கு உடனடி தூண்டுதலாக அமைஞ்சிருக்கு. ஹமாஸ் தாக்குதலுக்கு பதிலடியாக காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து ஹமாஸ் அமைப்பு முற்றிலுமாக அழிக்கப்படும் சொல்லப்படுது. கடத்தப்பட்ட பணைய கைதிகள் மீட்கப்படுவார்கள் என இஸ்ரேல் அறிவித்திருந்துச்சு. இதனால காசா நகரின் பெரும்பகுதி முற்றிலுமாக அழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டிருக்கு. மறுபுறம் இஸ்ரேலின் 1200 பேர் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. இதற்கிடையில் ஐநாவின் சுயாதீன விசாரணை ஆணையம் காசாவில் இன இஸ்ரேல் செய்வதற்கான சான்றுகள் இருக்கிறது என கூறி பகிரங்கமாக கிளப்பியிருக்கிறது. மறுபுறம் இந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் அரசு கடுமையாக நிராகரித்திருக்கு. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இந்த போர் வெற்றி பெறும் வரை தொடரும் என்று சொல்லியிருக்காரு. இது இஸ்ரேலின் இரு தரப்பிற்கான போர். ஹமாஸை முழுமையாக அழிப்பது மட்டுமே இஸ்ரேலுக்கு நிரந்தர பாதுகாப்பை வழங்கணும், காசாவிலிருந்து பொதுமக்கள் வெளியேற வேண்டும் என ஆக்ரோஷமாகவும் கூறிட்டு வராரு. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல இஸ்ரேல் ராணுவம் அனுமதி அளித்தாலும் வெளியேறும் செயல்முறை மிகவும் அபாயகரமானதாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கதாகவும் சொல்லப்படுது. ஒரு சாதாரண தட்டுப்பாடு அல்ல, மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவாக இது பார்க்கப்பட்டு வருது. காசாவின் ஒட்டுமொத்த மக்களும் உணவு பாதுகாப்பின்றி 5 லட்சம் மக்கள் பஞ்சத்தின் தீவிரமான நிலையில் இருப்பதாகவும் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு வகைப்பாடு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் விதித்துள்ள கடுமையான முற்றுகை காரணமாக மனிதாபிமான உதவி பொருட்கள் கூட காசாவிற்குள் கொண்டு செல்வது கடினமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. பெரும்பாலான மக்கள் ஒரு வேளைக்கு உணவு மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்துட்டு வராங்க. மேலும் அந்த உணவும் ரொட்டி மற்றும் சிறிதளவு காய்கறிகள் தான் என்று சொல்லப்படுது. உணவுக்கு பதிலாக கால்நடைகளுக்கு கொடுக்கப்படும் உணவு அல்லது வேறு சாப்பிடாத தகுதியற்ற பொருட்களை சாப்பிடும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால பட்னியால உயிரிழப்போரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன மோதல் தீர்வு காணப்படாத வரை பொதுமக்களின் துயரங்கள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. மேலும் இந்த போர் பல உயிர்களை பறிக்குமா என்கின்ற அச்ச உணர்வு எல்லோருக்குமே எழுந்துட்டு வருது.